வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 3881 மாணவர்களும் 3683 மாணவிகளும் ஆக மொத்தம் 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும் 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 98.53 ஆகும். புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 101 தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இதில் 51 தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போர் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர், பிரான்ஸ் நாட்டு தூதர் உட்பட பொதுமக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜீன் பிலிப் ஹியூதர் இரண்டாம் உலகப் போரின் போது உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது இரண்டாம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பகுதி நேர வேலையாக 2 பேர் ஆன்லைனில் ரூபாய் 83,000 முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு 53,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். பின் அதன் மூலம் கிடைத்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் காரைக்கால் திருநள்ளாரை சேர்ந்த நபர் 30,000 ரூபாய் இழந்துள்ளார். அரியங்குப்பத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் 24,000 ரூபாய்க்கு சிபிஎஸ்இ பாட புத்தகம் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த புத்தகம் இதுவரையில் வரவில்லை. வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த நபர் 20,000, வில்லியனூரை சேர்ந்த நபர் 3,800 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,30,800 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக தரத்தில் புதுச்சேரியில் கைவினை மற்றும் கிராம தொழில் பயிற்சி மையம் அமைப்பது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் கைவினை மற்றும் கதர் கிராம தொழில்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை மாநில தொழில் வளர்ச்சித்துறை செயலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜன், செயல் மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுடெல்லி தேசிய கிராம தொழில் ஆணையத்தின் தலைவர் மற்றும் மும்பையில் இருந்து கிராம தொழில் ஆணைய தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி வாயிலாக இதில் பங்கேற்றனர். கூட்டத்தில் கைவினை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்த புதுவையில் உலக தரத்தில் பயிற்சி மையம், விற்பனை அரங்கம் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் கைவினை பொருள் தயாரிப்பில் பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருது பெற்றவர்கள் சிறந்த கைவினை பொருட்களை உலக அளவில் புகழ்பெற செய்வது, நாடு முழுவதும் உள்ள 8000 கிராம கைத்தொழில் பொருட்கள் மையங்களிலும் புதுவை கைவினை பொருட்களை விற்க ஏற்பாடு செய்வது, புதுவை கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கு முருங்கப்பாக்கம் கலை கைவினை கிராமத்தை மேம்படுத்துவதற்கு மும்பை குழு மூலம் திட்டமிடுதல் உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. புதுச்சேரி மேரி உழோர்கரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சமேதன சுந்தரேஸ்வரர் கோயில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இந்த திருக்கல்யாண விழாவில் பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளை பெற்றனர்.
மேலும் சுவாமியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறுசுவை விருந்தும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மேரி விழற்கரை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் கார்த்திகேயன், தலைமை ஆசிரியர் சிவகுமார், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்பயிற்சி மையங்களில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநர் சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் மூலம் ஆண்டுதோறும் மாணவ மாணவியருக்கு பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் ITI மூலம் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஓராண்டு மற்றும் 2 ஆண்டு NCVT, SCTT ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து படிக்க 2025 முதல் 2026ஆம் கல்வியாண்டில் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் தொழிற்பயிற்சி மைய பிரிவின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்ய கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்கான தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும் அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் விஸ்வகர்ம மரபினர் சார்பில் நடைபெற்ற 7ஆம் நாள் உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு விஸ்வகர்மா மரபினர் சார்பில் 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன், காமாட்சி அம்மன் திருவிதி விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் வான வேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவிதி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு விலையில்லா மனை பட்டாவை தொகுதி MLA நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள ஏழை மக்களுக்கு விலையில்லா மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மேற்கண்ட பகுதிகளில் வாழும் ஏழை மக்களுக்கு மனை பட்டாவினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.